ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு முருங்கைக்கீரை, பச்சை மிளகாய் 3, பெரிய வெங்காயம் 2, இது நிலக்கடலை பொடி பண்ணியிருக்கேன். இது தேங்காய் துருவல். இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடணும். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடாக போகுது. சூடாயிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக ஜீரகம் பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் வதங்கிருச்சு. இப்போது ஆனியன் போட்டுக்கிறோம். ஆனியன் போட்டதும் வதங்கிறதுக்காக தூள் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். இப்போது இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததும் இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்க போகிறோம். கைப்பிடி அளவு கீரை சேர்த்துக்கிறோம். இது நல்லா வணங்குற அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம தேங்காய் துருவலை போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. நல்லா தேங்காய் துருவல் கீரையோடு நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போது நிலக்கடலை பொடியை மேலாக தூவி விட்டு தேவைக்கேற்ப நிலக்கடலை பொடி போட்டுக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நிலக்கடலை பொடி போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடணுங்க. அப்போ தான் கரிஞ்சிடாமல் இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு உங்கள் முருங்கைக்கீரை பொரியல். இப்போ சர்வ் பண்ணிடலாங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போது முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு.